अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய விபவாவதாரங்களையும் அர்ச்சாவதாரங்களையும் பறக்க அனுபவித்த பெரியாழ்வார் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுபவர்களுடைய வைபவத்தையும் இடையிலே சொல்லிக்கொண்டு வருகின்றார். பகவானுடைய நாமம் என்றால் அது எப்படிப்பட்டது என்றால், எப்பேற்பட்டவர்களுக்கும் அவனுடைய அந்த பெயரை சொன்னவாறு அந்த பெயரே அவர்களை காப்பாற்றி கொடுத்து விடுகிறதாம். எல்லா துன்பங்களிலிருந்தும் அந்த பெயர் அவர்களை காப்பாற்றி விடுகின்றதாம். ஆயினாலே இந்த நாமத்தை சொல்ல வேண்டும். கேசவா புருடோத்தமா கிளர்சோதியாய் குரலாவென்று பேசுவார் அடியார்கள் என்று அவர்களை கொண்டாடினவர். உடனே அடுத்ததாக ஒரு திருமொழியிலே அப்படி அந்த திருநாமத்தை சொல்லிவிட்டால் உங்களுக்கு யமனுடைய தண்டனையிலிருந்து கூட நீங்கள் தப்பலாம், அரவதண்டத்தில் உய்யலுமாமே என்று ஒரு 10 பாட்டு அருளி செய்தார். அடுத்தபடியாக 4ஆம் பத்து 6ஆம் திருமொழியிலே பெரியாழ்வார் அவரவர்களுடைய குழந்தைகள் மக்களுக்கு பிள்ளைகளுக்கு பகவானுடைய நாமத்தை வைத்தால் அதனால் அவர்களுக்கு உயர்ந்த பேரு கிட்டும், அவர்கள் நரகம் புக வேண்டிய அவசியமே இராது என்பதாக ஒரு 10 பாட்டு அருளி செய்கின்றார். யமன் கூட அந்த லோகத்திலே தன்னுடைய லோகத்திலே அப்படி வருகிறானாம். வருகின்ற பொழுது பார்க்கிறான் ஒவ்வொருத்தரும் ஒரு தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒருத்தன் அவனை அப்படியே எண்ணெய் கொப்பரையிலே போட்டு ஒருவனை வாட்டி கொண்டிருக்கிறார்களாம். அவன் பண்ணின பாவங்களுக்கெல்லாம் ஒரு ஜீவாத்மா பலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவன் ரொம்ப வேதனைப்படுகிறான் அந்த எண்ணெய் கொப்பரையிலே. அப்பொழுது யமன் அந்த அவனை பார்த்து அந்த ஜீவாத்மாவை பார்த்து என்ன கேட்கிறானாம், கிம் தொயா நார்ச்சிதா கேசவா கிளேசநாசனஹா, அடே உன்னுடைய வாழ்நாளிலே ஒரு முறை கூடவா நீ கேசவன் என்கிற நாமத்தை சொன்னதில்லை, அப்படி நீ சொல்லி இருந்தால் இப்படி வந்து நீ அவஸ்தைப்பட வேண்டாமே என்று மிகவும் பரிதாபத்தோடு கிம் தொயா நார்ச்சிதா கேசவா கிளேசநாசனஹா என்று யமன் கேட்கிறான் என்று ஸ்ரீவிஷ்ணு தர்மம் என்கின்ற ஒரு உயர்ந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினாலே கேசவன் என்கிற நாமத்தை சொன்னாலே இப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து தப்பிவிடலாம் அல்லவா? ஆகையினாலேதான் பெரியாழ்வார் என்ன தெரிவித்தார், முதல் பாசுரத்திலே கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனித்து இருமன். கேசவன் என்கிற நாமத்திற்கே என்ன பொருள் என்றால் கிளேச நாசனன், நாம் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் போக்குகிறவன் என்பது பொருளாகையினாலே அந்த அவனுடைய பெயரை இட்டுவிட்டால் என்ன கிடைக்கும் நமக்குன்னா அந்த கேசவனுடைய அருள் கிடைத்துவிடும். அது மட்டுமல்ல, யமனும் கூட கேசவனுடைய தாயார் கேசவனுடைய தகப்பனார் என்று நம்மை விட்டுவிட்டு போய்விடுவான் என்பதாக முதல் பாசுரத்திலே தெரிவித்தார். அதே அர்த்தத்தை 2வது பாசுரத்திலேயும் என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த ஸ்ரீதரன் என்கிற பெயரை இடுங்கள். ஒவ்வொரு பாசுரத்திலே ஓரொரு நாமத்தை சொல்லுகிறார், அவ்வளவுதான் வித்தியாசம் என்று கொள்ளலாம். மற்றபடி ஒரே அர்த்தத்தை தெரிவிப்பதாகத்தான் பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த ஸ்ரீதரன் என்கிற திருநாமத்தை நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு வைத்துவிட்டால் நிச்சயமாக அந்த குழந்தையினுடைய தாயார் நரகம் புக வேண்டிய அவசியமில்லை என்கிறார் இந்த 2ஆம் பாட்டிலே. அரை கொடுப்பதனாகையால் மங்கிய மானிடஜாதியில் பேரிடுமாதருகாள் ஸ்ரீதராயன் அழைத்தக்கால் நங்களால் நாரணன் அங்கு ஒரு கூரை அறைக்கு உடுப்பதன் ஆசையால். கீழ்ப்பாசுரத்திலாவது நிறைய பணங்காசு கிடைக்கும், காசு கரையுடை கூரை அங்கோர் கற்றை என்று அவ்வளவு வஸ்துக்களை சொன்னார். ஆனால் அவ்வளவு கூட வேண்டாம், மிகவும் அல்பமாக ஒரே ஒரு வஸ்திரம் ஒரு வேட்டி ஒருத்தன் கொடுத்தானால் இவன் கொடுத்தவன் இவன்தான் கொடைவள்ளல், இவனுடைய பெயரையே வைத்து விடுவோம் நம்முடைய பிள்ளைக்கு என்று நினைத்து இப்படியெல்லாம் உலகம் தடுமாறி செல்லுகிறதாம். அங்கு ஒரு கூரை அறைக்கு உடுப்பதன் ஆசை, அறையிலே உடுத்திக் கொள்வதற்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்தான். இன்னும் சொல்ல போனால் அவன் அறைக்கு மட்டும்தான் கொடுத்தான், இன்னும் மேலுக்கு உத்தரையும் கூட கொடுக்கவில்லை. அவன் கொடுத்தது ஒரு வஸ்திரம் தான். அறைக்கு அங்கு ஒரு கூரை அறைக்கு உடுப்பதன் ஆசையால் அவன் கொடுத்த உடனே என்ன செய்கிறார்கள் என்றால் அவனுடைய பெயரை இட்டு விடுகிறார்களாம்.
அந்த அவனுடைய பெயர் என்கிறது எப்படிப்பட்ட பெயர் என்றால் மங்கிய மானிட சாதியின் பெயரை என்று அந்த பெயர் அது மானிட சாதியின் பெயர், அதுவும் மங்கிய மானிட சாதி என்றால் என்ன, எத்தனை நாள் அந்த பெயர் நிலைத்து நிற்கும்? அந்த பெயர் அவனோடு போய்விடும், அவன் இருக்கிற காலத்திலேயே அந்த பெயருக்கு உண்டான பெருமையும் போய்விடும். ஆனால் அதை தெரிந்து கொள்ளாமல் மங்கிய மானிட சாதியின் பெயரிடும் ஆதர்கள், அப்படிப்பட்டவனுடைய பெயரை எல்லாம் இடுகின்ற பாவிகளே அல்லது பெண்களே, நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? செங்கண் நெடுமால் ஸ்ரீதரா என்று அழைத்தக்கால், உன்னுடைய பிள்ளைக்கு செங்கண் அதாவது புண்டரீகாட்சன் என்று பெயரிடலாம், நெடுமால் என்று பெயரிடலாம், அதற்கு மேலே ஸ்ரீதரன் என்று பெயரிடலாம். அப்படி பெயரெல்லாம் இட்டுவிட்டு பகவானை கூப்பிடாவிட்டாலும் பிள்ளைகளை அழைக்கிற சாக்கிலாவது ஸ்ரீதரா நெடுமாலே என்று அவனை அழைத்தால் உடனே என்ன ஆகும்னு கேட்டான். பகவான் தன்னுடைய நாமத்தை இவர்கள் சொன்னதாகவே கொண்டு அவன் என்ன செய்கிறான் என்னால் அவர்களுக்கு மோட்சத்தை அளித்து விடுகிறான். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த செங்கநெடுமால் ஸ்ரீதரன் என்று பெயர் வைக்கப்பட்ட குழந்தையினுடைய அன்னை இருக்கிறாளே தாயார், அவளுக்கு என்ன கிடைக்கும் என்றால் நாரணன் தம் அன்னை, அவள் நாரணன் தம் அன்னையாக ஆகிவிடுகிறாள், நாராயணனுடைய அன்னையாக ஆகிவிடுகிறாள். ஆகையினாலே அவள் நரகம் புக வேண்டிய அவஸ்தை அவளுக்கு இல்லை என்று தெரிவிக்கின்றார். கீழ்ப்பாசுரத்திலே நாராயணனுடைய பெயரை அதாவது ஆசிவாய்ச்சன்ன சிந்தையராகி என்று கீழ் திருமொழியிலே சொல்லுகின்ற பொழுது அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னவர்கள் நரக வேதனை அனுபவிக்க வேண்டாம் என்பதை அறிந்து சொன்னவர்களுக்கு சொன்னார். இங்கே என்னன்னா அந்த திருநாமத்தை அறியாமல் சொல்லுபவர்களும் கூட தன்னுடைய பிள்ளையினுடைய பெயர் என்கிற அபிப்பிராயத்தாலே சொல்லுகிறவர்களும் கூட நரகம் போக வேண்டியதில்லை என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக மூன்றாவது பாசுரத்திலே மிகவும் அற்ப பயன்களுக்காக யார் யாருடைய பெயரையெல்லாம் விடுகிறீர்களே அதை விடுங்கள், நீங்கள் பிச்சை எடுத்தாலும் சரி அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை தான் நீங்கள் இட வேண்டும் என்று நமக்கு தள்ள தெளிவாக அருளி செய்கின்றார். சுட்டியும் வளையும் முகந்து எச்சம் பொருந்தீர்கள் என் செய்வான் பிறர் பேரிட்டேன் எம்பிரான் திருநாமமே நச்சமேன் நாரணன் நம் அண்ணன் புகார். அவர்களை அழைக்கின்ற பொழுது எச்சம் பொலிந்தீர்கள் என்று அழைக்கின்றார். எச்சம் என்றால் மக்கள் செல்வம், அதாவது பிள்ளைகள் பெறுவது இருக்கிறது, அந்த பிள்ளைகளைத்தான் எச்சம் என்ற சொல்லாலே சொல்லுகின்றார். திருவள்ளுவரும் கூட தம்முடைய திருக்குறளிலே சொல்லுகின்ற பொழுது தக்கார் தகவலர் என்ப அவரவர் எச்சத்தால் காணப்பெறும் என்று ஒருவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்பது யாராலே தெரியும் என்றால் அவர்கள் பெற்றிருக்கிற மக்களாலே தெரியும், பிள்ளைகளாலே தெரியும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பிள்ளைகள் சந்தானம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை தெரிவிக்கின்ற பொழுது அதை எச்சம் என்கிற சொல்லாலே தெரிவித்தார். இங்கே பெரியாழ்வாரும் என்ன தெரிவிக்கிறார்? எச்சம் பொலிந்தீர்கள், உங்களுக்கு அதுவே பெரிய பாக்கியம் என்றோ இறைவனுடைய திரு அருளாலே என்றோ நீங்கள் இப்படிப்பட்ட மக்கள் செல்வத்தை பெற்றிருக்கின்றீர்கள், அது வாய்ப்பது மிகவும் அரிதல்லவா? அப்படி உங்களுக்கு பெரிய பேற்றை ஒருவன் கொடுத்திருக்கிற பொழுது, இந்த பிள்ளையே கொடுத்தவன் பகவானாய் இருக்கிற பொழுது அந்த பகவானை விட்டுவிட்டு இந்த குழந்தைக்கு ஏதோ அழியக்கூடிய ஒரு பொருளை கொடுக்கிறவனுடைய பெயரை கொண்டு போய் இந்த பிள்ளைக்கு வைக்கிறீர்களே, இது நியாயமா? நினைத்து பாருங்கள். நீங்கள் எதற்காக இப்படி வைக்கிறீர்கள்? உச்சியில் எண்ணையும், குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தைக்காக பெரிய தனிகர்கள் கிரகத்தில் இருந்து கொடுப்பார்களாம், இதெல்லாம் கொடுப்பார்கள் அந்த காலத்தில். தலையிலே தேய்த்துக் கொள்வதற்கு எண்ணெய், அதற்கப்புறம் அலங்காரம் செய்வதற்காக சுட்டி, கையிலே அணிவதற்கு வளை முதலான ஆபரணங்கள், இதையெல்லாம் குழந்தைக்காக கொடுப்பது என்று ஒன்று உண்டு. இப்படி ஒருத்தன் கொடுத்த உடனே இப்படியெல்லாம் கொடுத்தானே இவனுடைய பெயரை என்றோ குழந்தைக்கு வைக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்களாம்? அவனுடைய பெயரையே அந்த குழந்தைக்கு வைத்து விடுகிறார்களாம். அப்படி வைத்தால் என்ன லாபம்? மறுபடியும் இதே சம்சாரத்திலே பிறந்து இப்படி கண்டவனிடத்திலே போய் கையேந்தி இதை கொடு அதை கொடு என்று கேட்கிற நிலைமைதான் ஏற்படும். ஆயினாலே உச்சியில் எண்ணையும் சுட்டியும் வளையும் உகந்து எச்சம் பொலிந்தீர்கள் என் செய்வான் பிறர் பேரிட்டீர். என் செய்வான், எதற்காக நீங்கள் பிறர் பேரை இடுகிறீர்கள்? என் செய்வான் என்னால் என்ன செய்வதற்காக, என்ன பயனை அடைவதற்காக இப்படி பிறர் பேரிட்டீர், பிறத்தியாருடைய பெயரை எல்லாம் இடுகிறீர்கள்? உண்மையாக நீங்கள் பெற்றிருக்கிற இந்த பிள்ளை அது யாருடைய அனுகிரகத்தாலே பிறந்தது என்னால் சர்வேஸ்வரனான பகவான்,
அவனுடைய அனுகிரகம் இல்லை என்றால் ஒருத்தனுக்கும் ஒன்றும் கிடைக்காது அல்லவா? ஆகினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிச்சை புக்காகிலும், பிச்சையை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எம்பிரான் திருநாமமே நச்சுமின், அந்த எம்பிரானுடைய திருநாமத்தையே நீங்கள் விரும்புங்கள். அந்த திருநாமத்தையே இந்த குழந்தைக்கும் நீங்கள் இடுங்கள். அப்படி இட்டீர்களானால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், அது நாரணன் தம்மன்னை நரகம் புகாள், அந்த நாராயணனுடைய தாயாராய் இருக்கிறவள் நிச்சயம் நரகத்திற்கு போகவே மாட்டாள் என்று அதையே திருப்பி திருப்பி சொல்லுகிறார். பாகவதத்திலே கூட ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. அஜாமிளன் ஒருத்தன் இருந்தானா, அவன் செய்யாத பாவமே கிடையாது. அப்படிப்பட்ட பாவங்களை செய்தவன். ஆனால் ஏதோ தற்செயலாக அவனுடைய பிள்ளைக்கு நாராயணன் என்று பெயரை இட்டு வைத்திருந்தான். அவன் கடைசியில மரண தருவாயில இருக்கிற பொழுது அவனுக்கு பகவானை நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனாலும் தன்னுடைய பிள்ளையை அழைக்க வேண்டும் என்பதற்காக நாராயணா நாராயணா என்று அழைத்தானான். கடைசியிலே அங்கே யம பட்டர்கள் வந்தவர்கள், யமனுடைய கிங்கரர்கள் வந்தவர்கள், அவர்கள் என்ன பண்ணினார்கள்? இவன் நாராயணா என்று சொல்லை கேட்ட உடனே சற்று தயங்கி நின்றார்கள். உடனே எம்பெருமானுடைய தூதர்கள், ஆதிவாகிக்கர்கள், அவர்கள் அந்த இடத்திலே வந்து அந்த யமதூதர்களை விரட்டிவிட்டு அவர்களே இவனை அழைத்து சென்றார்கள் என்றெல்லாம் அந்த அஜாமிள உபாக்கியானம், அஜாமிளனுடைய சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் என்ன தெரிவிக்கிறது என்னால், ஏதோ அறிந்தோ அறியாமலோ பகவானுடைய நாமத்தை நாம் சொல்லிவிட்டோமானால் நமக்கு நிச்சயம் உயர்ந்த பேறு கிட்டும் என்பதுதான் தெரிவிக்கப்படுகிறது. ஆகையினாலேதான் பெரியாழ்வார் என்ன தெரிவிக்கின்றார்? நீங்கள் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் கூட எம்பிரான் திருநாமமே நச்சுமின் என்று அந்த பகவானுடைய திருநாமங்களையே நீங்கள் விரும்பியிருங்கள். அதையே உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் இடுங்கள். நீங்கள் இட்டுவிட்டால் அதற்கு பிறகு நரகம் போக வேண்டிய துன்பம் உங்களுக்கு ஒருபோதும் நேராது என்று இப்படி உபதேசிக்கிறார். உபதேசம் இன்னும் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.